சமாளிக்க போறேன்னு தெரியல. எங்க இது போக கையலோட கல்யாணத்துக்கு வாங்கின சின்ன சின்ன கடனை வேற அடைக்க வேண்டியிருக்கு. இல்லனா நாம உங்க பெரியப்பா கிட்டே கைமாத்த கேட்டு பார்க்கலாமா? ஏய், அதெல்லாம் வேணாம் வேணாம். டக்குன்னு ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது பாரு, இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கும் கையிலுக்கும் நம்ம பண கஷ்டத்துல இருக்கோன்னு தெரிய வேண்டாம், சரியா? இந்தாங்க. தேங்க்ஸ். ஏய், டாபிக் மாத்து. வாங்க சிஸ்டர். நமக்குள்ளே இருக்கட்டும். கையில் வந்துட்டா. கயல், என்ன ரெண்டு பேரும் காலையில நேரமா கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தோம் நீ, வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? மாப்பிள்ள, என்ன கேட்டீங்க? காஃபி டீ ஏதாவது? இல்ல வேண்டாம் அத்தை. எழில், நீ டயர்டா இருப்ப, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? கயல், மாப்பிள்ளை நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்ல கயல், அவர் இப்படி பார்த்ததில்ல. நேத்து திடீர்னு கோவப்பட்டாரு, இன்னைக்கு சோகமா இருக்காரு. இத பாரு, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல மூர்த்தி. நீங்களாம் இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவன் ரொம்ப சென்சிட்டிவ். நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆர்டர் ஏதாவது கிடைக்கலையா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆர்டர்லாம் என்கிட்ட ரெடியா தான் இருக்கு. உங்களை பத்தி யோசிக்க வேணான்னு எங்களை சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு நீ யோசிச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் சொல்ல, மறைக்காத. எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. ஐயோ, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல கயல். அப்படி இருந்ததுன்னு ஏன் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, வந்துடுறேன். சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. எதை நினைச்சு போட்டு குழப்பிக்காத. நீ போமா. வாமா. எங்க எங்க கயல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க. என்ன தானோ, கல்யாணத்துக்காக பணம் வாங்கி ஃபினான்சர் பண்ண பிரச்சனையே சொல்லல. இது எப்படி சொல்றது? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் போய் கண்டிப்பா ஆர்டர் பிடிச்சிட்டு வரேன். ஆசானே, ஆர்டர் பிடிக்கிறதுன்னு ஆட்டோ ஓட்டுறது நினைச்சிட்டீங்களா? டேய், நீ வேற சுமாரா. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், பாத்துக்கலாம். அண்ணி, பார்த்து வாங்க. வா வா வா, பாத்து வா, மெதுவா வா. பிடிச்சுக்கோ. பார்த்து வாங்க. ஆசானே, தேவி சிஸ்டர் வீட்ல இருந்து வராங்க. என்னது? நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்குமா? வாங்க. வாங்க சார். நல்லா இருக்கேப்பா. மா, பாப்பா எப்படி இருக்கு? மா. நல்லா இருக்கா? வா 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 ஷாலினி, வா. வா தேவி, வா. உட்கார். பாத்து வாமா. உட்காருமா. வா, வாங்க சம்பந்தி அம்மா. அக்கா. வா தேவி. அக்கா. மாம்ஸ். உட்காருங்க சம்பந்தி. வாக்கா. வா வா. ஷாலினி, நல்லா இருக்கியா? நல்லா நல்லா இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஹாய் தேவி. மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊருக்கு போன இடத்துல யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி மாமா இருக்கு? பரவாயில்ல தேவி, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. கத்தியால குத்துறவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்ல வேண்டியதானே கையல்?
அத்தை, என்ன கையல், என்ன யோசிக்கிற? யாருன்னு தெரியல. ஊர்க்காரங்களே வேற ஒரு பிரச்சனையில நமக்கு எதிரா இருந்ததுனால யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஊர்க்காரங்க எதிரா இருக்காங்களா? அ- ஐயோ அத்தை, அது ஒரு பெரிய கதை. நான் அப்புறம் சொல்றேன். ஆ, தம்பி, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ம் சரிங்க மேடம். அப்புறம் என்னத்த தேவி ஷாலினி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தேவியை கூட்டிட்டு வரேன்னா வேற என்ன விஷயமா இருக்க போகுது? அதான் நான் அன்னைக்கு போன்லயே சொன்னேனே, தேவிக்கு வளகாப்பு நடத்துறத பத்தி. அதான் நேர்லயே பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா. தேவியோட வளகாப்ப கிராண்டா பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்க எல்லாம் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே நம்ம வளகாப்பு வச்சுக்கலாம். ஐயோ, கண்டிப்பா பண்ணிடலாம் அத்தை. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆ, பேசிட்டு இருங்க. இருதனோ, நான் போறேன். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி, தேவி, தேவி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சம்மந்தி. ஐயோ நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். சொல்லுங்க சம்மந்தி. நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம். என்னடா இவ போன வாரம் ஒரு மாதிரி பேசுறா, இந்த வாரம் ஒரு மாதிரி பேசுறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நல்லா யோசிச்சு தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க சம்மந்தி? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் சம்மந்தி. என் பொண்ணு ஷாலினிய உங்க பையன் அன்புக்கு கட்டி வைக்கலான்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த ஐடியா சுத்தமா இல்ல. என்னாச்சு? என் பையன்தான் இப்ப உங்க பொண்ணு கிட்ட பேசுறதே இல்லையே. அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு தானே இருக்கான். உங்க பையன் பேசாம இருக்கிறதுக்காக நான் என் பொண்ணை தூக்கி கொடுத்துட முடியுமா? அப்புறம் டாக்டர் செக்கப்லாம் போறியா? ஆ, என்ன சொல்றாங்க? நம்ம வீட்டு செல்ல குட்டி என்ன சொல்றாங்க? அவனுக்கு என்னக்கா, எட்டி எட்டி உதைக்கிறான். ஜாலியா வயித்துக்குள்ள விளையாடிட்டு இருக்கான். விக்னேஷ் எப்படி இருக்காரு? ஆ, நல்லா இருக்காருக்கா. பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. வளகாப்புக்குள்ள வந்துருவாரு. சரி சரி. இல்ல, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கும் அது நல்லாவே தெரியும் சம்மந்தி. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கும்ல. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல